வணக்கம். கேபி ஜோதிடத்தில் சூரியன் 1ஆம் பாவ மற்ற பாவங்களோட தொடர்பு கொள்ளும்போது என்ன இதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே 1, 3 வரைக்கும் பார்த்தோம். 1, 4 சூரியன் தொடர்பு கொள்ளும்போது, அதாவது லக்ன நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி ஸ்டார் லார்டு சப்லார்டு அப்படி தொடர்பு கொள்ளும்போது 1, 4ங்கிறது அவருக்கு வீடு நிலம் சிறப்பாக இருக்கும். தாய் உறவுகள் நல்ல கௌரவமாக இருக்கும். நல்ல கல்வி சாலையில் நல்லா படிப்பார். உயர்கல்வி யோகம் உண்டு. வீடு மனை வாசல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல நாகரிகமான இடத்துல குடியிருப்பார். 1, 4ங்கிறப்ப அவருடைய பத்திரம் வீட்டில் இருக்கும். அவருக்கு சொந்த பத்திரங்கள் ஏதாவது வீட்டில் இருக்கும். கல்வி சிறப்பு உண்டு. பின்னாடி தொழில் தொடர்பு கொள்ளும்போது அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, விவசாய சம்மந்தப்பட்ட தொடர்புகள், இல்லாட்டி பிடபிள்யூ ஆஃபீஸ், இந்த மாதிரிலாம் அவருக்கு தொடர்பு இருக்கும். அரசாங்க உபயோக பொருள்கள்லாம் நிறையா அவர்கிட்ட இருக்கும். இந்த 1, 4ங்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சிறப்பான அம்சம்தான். ட்ரெடிஷ்னல் கேந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 1, 4 ஒரு நல்ல ஒரு பொருள்பற்றான பாவங்கள் இருக்கும். 1, 5 சூரியன் தொடரும் போது நல்ல உயரிய சிந்தனை, தெய்வ பலம், சிவன் வழிபாடு, குலதெய்வம் சிறப்பு, குலதெய்வம் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும். இவருடைய தெய்வம் பக்தி சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நல்லா ஆரோக்கியம் வளருவாங்க. குழந்தைகளுடைய மேன்மை எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த 1, 5 சூரியன் ஆகும்போது அவங்களுடைய பூர்வீக சிறப்பு இருக்கும். பூர்வீகம் நல்ல ஒரு சிறப்பான குடும்பத்தை இவங்க நல்லா அடைவாங்க. இந்த 5ஆம் பாவம் சூரியன் தொடர்பு கொள்ளும்போது இவர் வரக்கூடிய சந்ததிகள் நல்லா சிறப்பாக செழிப்பாக இருப்பாங்க. இவருடைய வாழ்வு மேன்மையாக இருக்கும். இவருடைய 1, 5ங்கிற முன்பின் அப்படிங்கிறப்ப இவருடைய பிறப்புகள்லாம் சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் 1, 6 சூரியன் தொடரும் போது நல்ல உழைப்பு, தொழிலாளிக்கு மரியாதை அதெல்லாம் உண்டு. கடன் போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். கடன் விரைவாக அடைப்பார். 1, 6 நல்ல அரசு பணி வேலை அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 6ங்கிறது எதிர்ப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு கௌரவமான எதிர்ப்பாக இருக்கும். அதனால் எந்த ஒரு பாதிப்பு கிடையாது. அதே போல் 6 உணவு, கார உணவு சாப்பாடு, நாகரிகமான நல்ல உணவு இவருக்கு கிடைக்கும். 1, 6 தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு நோய் அப்படிங்கிறப்ப எலும்புகள் வலிவேதனைகள், இல்லாட்டி எலும்பு கால்சியம் சத்து குறைபாடு அந்த மாதிரிகள் ஏற்படைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தலைவலி சிறிது ஏற்படும். 1, 7 அப்படிங்கிறப்ப சூரியன் தொடர்பு கொள்ளும்போது கணவன் உறவி நல்லா பலப்படும். ஒரு நியாயமான கணவன் மனைவியாக இருப்பாங்க. நல்லா 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேருடைய தகுதி தராதரம் ஈக்குவலாக இருக்கும். நல்லா குறைவில்லாமல் இருக்கும். அதே போல் 1, 8 சூரியன் தொடரும் பொழுது மிக்க வலிமையான வலிவேதனைகள் அப்படின்னு சொல்லலாம். தலையில் அடிபட வாய்ப்பு இருக்குது. எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஜாதகர் மிகுந்த பிடிவாத குணம் இருப்பார். ரொம்ப கௌரவம் போராட்ட குணமுடையவராக இருப்பார். 1, 8 தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு சூரியன் 1, 8 தொடர்பு அரசு வழியில் பிரச்சனை, இந்த மாதிரி சர்ச்சைகளை சந்திப்பார். அதே போல் மர்ம உறுப்புகளில் வேதனைகள், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு குறைவான இடங்களில் வேலை பார்க்குற தன்மை, வேலையில் போராட்டம், அரசு வேலை கிடைக்கிறக்காண்டி ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறார். அதே தாமதமான இவருக்கு அரசு வேலை வாய்ப்பாக இருக்கும். அதில் பல பிரச்சனைகளை சந்திப்பார். 1, 9 சூரியன் தொடரும் பொழுது இவர் தந்தை நல்லா மேன்மையான இருப்பார். இவர் நம்பிக்கையான இருப்பார். நாட்டுக்கு நல்லது செய்கிற ஒரு உயர்ந்த எண்ண லட்சியம் இருக்கும். பொதுத்தன்மையில் அதிகமான ஈடுபாடு உடையவராக இருப்பார். இவருடைய 1, 9ங்கிறது இவருடைய பரம்பரையாக நல்லா சிறப்பான வழிவகுந்திருப்பார். நல்ல இவருக்கு உறங்கும் இடம் சிறப்பானதாக இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையான வாழ்க்கையாக இருக்கும். 1, 10 மிக சிறப்பான யோகம் சொல்லுவாங்க. அதே போல் இந்த ராஜயோகம் சொல்கிறதுல 1, 4, 6, 10, 12 கேபியில் பொருள்பற்றான யோகம் சொல்லுவாங்க. பொருள்பற்று தான் அரசு நிலம், வண்டி, வாகன யோகம், உயர் பதவி அதெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய ஆஃபீஸர், பெரிய அரசு இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ 1, 10ங்கிற கௌரவம் என்னாலும் குறையாது. எல்லாலும் பதவி எல்லாம் சிறப்பாக இருக்கும். வாழ்வியல் மேன்மையாக இருப்பார். நாளுக்கு நாள் ஒரு உன்னத எல்லாமே எடுப்பார். சிறு வயசுலேருந்து ஒரு 48 வயசுக்குள்ளே நல்லது ஒரு வாழ்க்கை மேன்மையை அடைவார். இவருக்கு பார்த்து பாருங்கன்னா 1, 10ங்கிறப்ப இவருக்கு போகும் இடமெல்லாம் நல்ல மரியாதை இருக்கும். 1, 11 நல்ல நண்பர் இருப்பாங்க. மூத்த அண்ணனோடலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவருடைய விருப்பங்கள் நியாயமானதாக இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும், நல்லாயிருக்கும். 1, 11ங்கிற பொறுத்த வரைக்கும் இவருடைய
எப்படி சொல்கிறது, ஒரு அரசு தரமான நண்பர்கள், அரசு காரியங்கள் வந்து வெற்றி அடையும். 1-12 ஒரு வரியினால் பிரச்சனைகள், அரசு விஷயங்களில் வந்து தோல்வி, அரசு சார்பான பண இழப்பு, இதெல்லாம் நிறைய ஏற்படணும். மறைமுகமான பிரச்சனைகளை சந்திப்பார். ரகசிய அரசு தொடர்பான இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் உண்டாகும். இவரும் வந்து பல மறைமுகமான போராட்டங்களில் ஈடுபடணும். இவரை பொறுத்த வரைக்கும் நிறையா இழப்புகள் இருக்கும், நிறையா பிரச்சனை இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த லக்னம் வந்து 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, 6ஆம் இடத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து பாரம்பரிய ஜோதிட முறை. அதில் வந்து பலன் வந்து நான் ஒரு 30% பலன் இருக்கும். இப்போ எனக்கு வந்து கும்ப லக்னம் 7ல் சூரியன் ஆச்சு. அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி வந்து எனக்கு சரியான பலன் விளைவிக்கலை. ஆனால் என்னுடைய 7ஆம் ஸ்டார்லார்டு வந்து கேது, அதோட புள்ளி 7, அதோட உபநட்சத்திரம் சுக்கிரன், ராகுன்ற ஸ்டார் கேது, கேதுன்ற ஸ்டார் ராகு. அப்படிங்கும்போது இந்த 7ஆம் ஸ்டார்லார்டி தான் மனைவி, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குது. அப்போ பொதுவான பலன்கள் பாரம்பரியத்தை விட கேபி ஜாதகம் வந்து அக்யூரேஸாக இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். பிறந்த நேரம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெளிவான ஒரு ஜாதக முறை கேபி ஜோதிடத்தில் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.